டேய் தம்பி, எங்கடா உங்கள் அம்மா ரொம்ப நேரம் ஆளையே காணா? நீங்களே பார்த்தியா என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போனாலா? வீட்டில் தானே இருந்தாங்க பாட்டி. நான் டியூஷன் போயிட்டு இப்போ தான் வரேன். தெரியலையே பாட்டி, என்கிட்ட எதுவும் சொல்லலையே. 2 மணி நேரமாக ஆளையே காணா. மதியம் சாப்பாடு செய்யணும், நான் ஆளையும் காணா, ட்ரெஸ்ஸையும் காணா. நானாக உட்காந்து எல்லாத்துக்கும் சமைச்சு போட்டுட்ருக்க முடியும் என் வயசுக்கு? ஐயோ பாட்டி, இந்தாங்க, ரொம்ப கோவமாக இருக்கீங்க. தண்ணி எடுத்துகிட்டு வரேன், தண்ணி குடிக்கிறீங்களா? என்னடா தம்பி, இந்த வயசில் நல்லா சமாதானப்படுத்த கற்றுக்கிறியோ? உங்கள் அம்மா எங்கே ஃபோனை போட்டு கேளு, ஆளையே காணா, மதியம் சாப்பாடு செய்யணுமா இல்லையா? இன்றைக்கி அம்மா மாட்டுச்சு, நல்லா பாட்டிக்கிட்ட. அப்பாட்டையும் மாட்ட போகுது, நல்லா சொல்லிவிட போகிறாங்க. சரி சரி, கேட்பேன் என்னான்ட்டு. பாட்டி, இந்த பாருங்க, ஏதோ சத்தம் கேட்குது. அம்மா வர சத்தமாக தான் இருக்குது. அம்மா தான் வந்துட்டுருக்காங்க போல். ஓ, ஆள் வந்துட்டுருக்கா. சரி சரி, வரட்டும். நீ ஃபோன் எதுவும் பண்ணாத, வந்தோன்னே பேசிக்கலாம். என்னது தூங்கிட்டு இருந்த மாமியார் எந்திரிச்சு உட்காந்து கோவமாக உட்காந்துருக்காங்க. தம்பிட்டு வேறு ஏதோ பேச்சு நடந்துட்டுருக்கு. என்னன்னு தெரியலையே. நம்மளுக்கு தான் கேட்பாங்களோ. சரி, சமாளிப்போம். ஆமாம், எங்கே போனேன்? ஆளையே அட்ரஸையும் காணா. 2 மணி நேரமாக நானும் சுற்றி முற்றி பார்க்குறேன். எங்கே போயிட்டு வந்தேன்னு தெரில. போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையும் சொல்கிறதில்ல. ஐயோ அத்தை, இந்த பட்டக்கா கூப்பிட்டாங்க, அதான் சும்மா போய் பேசிட்டு வரோம். சரி, ஏதாவது விஷயமா இருக்குன்னு எனக்கு வர சொல்லியிருப்பாங்கன்னு போயிட்டு இருந்தேன். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, காலை சாப்பாடு சாப்பிட்டு. அதான் உங்களை எழுப்பல. எதுக்கு உங்களை தொலை பண்ணிட்டு வேறு ஒன்றும் இல்லை, தேலாம் சொல்லிட்டு போகாமையாக இருப்பேன். பாருங்க பாட்டி, நீங்கள் தூங்குவோன்னா அம்மா அவங்கள்ட்ட சொல்லாமல் போயிருக்காங்க. உங்கள் தூக்கத்துக்கு எடுக்க முடியாதுல்ல பாட்டி. மற்றபடி அம்மா சொல்லாமலாம் போக மாட்டாங்க. இந்த வயசில் நீலாம் உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வரட்டும் எம்மாவன், அவன்கிட்ட சொல்லாமல் இல்லை இன்னைக்கு. என்ன உன் இஷ்டத்துக்கு எங்கிட்ட அது போகிற வர. மதிய சாப்பாடு சாப்பிடணுமா இல்லையா? மணி 11 ஆச்சுப்பாரு. அத்தை, நேற்று வச்சு குழம்பு இருக்குது, அதை சூடு பண்ணிவிட்டு 2 அப்பளத்தை வரத்த வேலை முடிச்சது. சாதம் மட்டும் தான் சமைக்கணும். அதான் போயிட்டு வந்தேன். 1/2 மணி நேரத்தில் உங்களுக்கு சாப்பாடு கைக்கு வரும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன், அதை கொஞ்சம் சாப்பிடுங்க. என்னது அம்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க? கண்டிப்பாக ஆசைப்பட்டு வாங்கியிருக்க மாட்டாங்களே, அப்போ தானே வாங்கிட்டு வருவார். என்னக்குதுன்னு தெரியலையே, கேட்போம். என்ன ஸ்நாக்ஸ்மா கொண்டு வந்திருக்கீங்க? எனக்கும் கொடுங்கம்மா. காலைல சாப்பிட்டுட்டு டியூஷன் போயிட்டு வரோம், கொஞ்சம் டயர்டாக இருக்குது, பசிக்குது வேறு. நீங்களும் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகுங்கிறீங்க லஞ்சுக்கு. கொடுங்க, நானும் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாட்டியோடு சேர்ந்து. என்னடா மகனே, உனக்கு இல்லாமல் உனக்கு பாட்டிக்கு தான் சேர்த்து கொண்டு வந்திருக்கேன். இந்த பட்டக்கை தான் கொடுத்தாங்க, சோளக்கதிரு. அதான் ஆள் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுங்க, அந்த தரேன். ஓஹோ, பட்டு சோளக்கதிருக்கு இருக்க வர சொன்னிச்சு. அதை சொல்ல வேண்டியதானே முன்னே. நான் பாட்டு கற்றிக்கிட்டு இருக்கேன். சரி சரி, எனக்கு ஒரு கிண்ணியில் எல்லாத்தையும் உரிச்சு கொடு, நானும் உட்காந்து சாப்பிட்றேன். என்னது சொல்கிறீங்க? அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிடுங்க, வேக வச்சு தான். அதுக்கு எதுக்கு கிண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க? ஐயே, இதெல்லாம் அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம் எனக்கு சரிப்படாது. எனக்கு பல்லு சரியில்லை. அது ஒவ்வொரு முட்டை எடுத்து ஒரு கிண்ணியில் போட்டு கொடு, அப்போ தான் நான் உட்காந்து சாப்பிட சரியாக இருக்கும். எனக்கு வயசாகிடுச்சுல, என்னால் முடியாதுப்பா. என்ன பற்றி சொல்கிறீங்க? சின்ன பிள்ளை, நானே அப்படியே எடுத்து சாப்பிட போகிறேன். ஏன் உங்களுக்கு என்ன? நீங்களும் அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. அம்மா தான் சமைக்க போகணுங்கிறாங்களே. டேய் மவனே, சொன்னேன்னு வாயை வச்சுட்டு அவங்க கேட்கறத எடுத்து கொடு. நீ பாட்டுக்கு வாயை கொடுத்து வாங்கிக்காத, அப்புறம் நான் எல்லாருக்கும் நல்லா திட்டு வாங்கிட்டு உட்காந்துருப்பேன். இப்போ உங்களுக்கு தான்மா 2 வேலை. நீங்களே உரிச்சு கொடுத்து உட்காருங்க, என்னால் முடியாதுப்பா. அந்த இது இந்த இருங்க, போய் கிண்ணிலாம் எடுத்து உரிச்சு வச்சுட்டு உங்களுக்கு எடுத்துகிறேன். நீங்கள் நம்ம சேர்த்து உட்காருங்க, நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம் சாப்பிடுவீங்க. அப்பாடி, எது கேட்டாலும் செஞ்சு தரா. இதுவே நமக்கு போதும். அப்பப்போ திட்டி வச்சாதான் நம்ம கண்ட்ரோலில் இருப்பாளாட்டுக்கு. ஏன்னா இதுவே உங்களுக்கு ஓவராக தெரில. உரிச்சு வேறு தருவீங்களா? அது எதுக்குமா அவங்க சாப்பிட்டுட்டு செம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி கொடுத்தீங்கன்னா அப்படியே ஒரு குடி குடிச்சிருவாங்களே. பல்லு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல. எட்ரா தம்பி, வயசானவங்க எதுவும் முடியலங்கிறாங்க, நம்ம செய்ய வேண்டியதான். உன்னால முடியலன்ட்டு நீ போய் இப்போ டியூஷன் போய்ட்டு வந்து டயர்டாக இருப்பியாட்டுக்கு. நீ போய் ரெஸ்ட் எடு, அம்மா உரிச்சு கொடுத்துட்டு நான் போகிறேன். என்னம்மாம்மா, நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கே பண்ணுங்கள். நம்மளாலாம் இதெல்லாம் சரிப்படாது, பார்த்துக்கோங்க. டெய்லி அமைதியாக அவங்க காதோடு வச்சுன்னா அப்புறம் நீ தான் மாட்டிட்டு உட்காந்துருப்பேன். சரி சரிம்மா, நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் போய் அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டு வாங்க. அத்தை, இந்தாங்க, நீங்கள் கேட்ட மாதிரி சொல்லக்கிற நல்லா உரிச்சு ஒரு கிணியில் போட்டு கொண்டு வந்திருக்கேன். எடுத்து அப்படியே வாயில் போட்டுக்கோங்க, கொஞ்சம் நேரம் பசியாற்றும். அதுக்குள்ளே நான் சமைச்சிருந்தேன். இதில் சோளக்கரை மட்டும் உரிச்சு போட்டியா? வேறு எதுவும் போட்டிருக்கியா? வேறு என்னத்தை போடுவாங்க? அது வேக வைக்கும்போது உப்பு போட்டு தான் வேக வச்சிருப்பாங்க. இதில் என்னத்தை ஆட் பண்ணணும்னு சொல்கிறீங்க? அம்மாவுக்கு அடுத்த வேலை ஆரம்பமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மாட்டிக்கிட்டு முடிங்கம்மா. மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமாக லெமன் புளிச்சிடுவாங்களே, ஸ்வீட் கார்ன் மாதிரி, அது போல் செஞ்சு கொண்டு வா. ஐயோ அத்தை, அது ஸ்வீட் கார்னுக்கு தான் அப்படி செய்யணும். இது வந்து அந்த மாதிரி கார்னில் பார்த்துக்கோங்க. இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்காது. நீங்கள் ஏன் அப்படி கேட்குறீங்க? இது அப்படியே உப்பு போட்டு வேக வச்சு தான் சும்மா எடுத்து வாயில் போட்டு மேலே சாப்பிடுங்க. நான் மாமியாரா நீ மாமியாரா? நான் சொல்கிறத நீ செய். நான் கேட்ட மாதிரி போய் எடுத்துகிட்டு வா. சொன்னால் கேட்க போகிறதில்ல. என்னமோ இந்த போய் எடுத்துகிட்டு மிளகாத்தூள் போட்டால் நல்லா வயிற்றுக்கு சிரமம், வயிற்று கலக்க போகுது. அவங்க கேட்குறத கொடுங்கம்மா, அதுக்கப்புறம் அவங்க விருப்பம். நம்ம என்ன பண்ண முடியும்? தமிழ்லாம் போட்டு வயிற்றுக்கு சேராதரா, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க வச்சு தான் இதாக இருக்குது. சரி, நான் போய் எடுத்துகிட்டு வரேன், நீ எடுத்து சாப்பிட்டுட்டுறா. நம்ம ஆசையாக எப்படி சாப்பிட்லான்னா அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கா. அப்புறம் கத்தனா தான் வேலை நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.